ஹாய் யூவர்ஸ். சிங்கம் களை இறங்கிருச்சு. எண்ட் ஆஃப் ஃபோன் இனோவேஷன். ஃபோன்ல வந்து எந்த இனோவேஷன் கிடையாது. ஃபோன் வந்து ஒரு எண்ட் பாயிண்ட்டுக்கு போயிருச்சு. அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபோனுக்கு வந்து ஏதாச்சும் ஆல்டர்னேட் ப்ராடக்ட் வருமா? ஃபியூச்சர் வந்து எத பேஸ் பண்ணி இருக்கு? இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எண்ட் ஆஃப் ஃபோன் இனோவேஷன். நீங்க வந்து மேக்ஸிமம் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஃபோனையும், இப்ப இருக்கிற ஃபோனையும் கம்பேர் பண்ணீங்கன்னா வந்து, மேக்ஸிமம் சிமிலரா எந்த டிஃபரெண்ட்டும் கிடையவே கிடையாது. எல்லாமே ஒரே மாரி தான் இருக்கும். அதே இருக்கிற டிஸ்ப்ளே தான், அதே இருக்கிற RAM தான். மேக்ஸிமம் ப்ராசஸர் கூட இன்னும் சேஞ்ச் பண்ணாம அப்படியே தான் விட்டுருப்பாங்க. இதுதான் நம்ம எண்ட் ஆஃப் ஃபோன் இனோவேஷன்ஸ்ன்னு சொல்றோம். மேக்ஸிமம் வந்து என்னன்னா, பட்டன் ஃபோன் ஃபர்ஸ்ட் வந்துச்சுல, அதுக்கப்புறம் வந்து டிஸ்ப்ளே வச்ச ஃபோன் வந்துச்சா, இது வந்து ஒரு இனோவேஷன். அதே மாரி தான் ஐஃபோன் வந்தப்ப ஐஃபோன் வந்து டிஸ்ப்ளேவோட வந்துச்சு. அதான் ஃபர்ஸ்ட் டிஸ்ப்ளேவோட இருந்தா ரிலீஸ் ஆன ஒரு ஃபோன். அந்த ஃபோன் வந்து அப்போ வந்து ஒரு இனோவேஷன் இருந்துச்சுல. அதே மாரி தாங்க இப்போ ஃபோன் வந்து என்ன மாரி இனோவேஷன்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. மேக்ஸிமம் எதுவுமே ரிலீஸ் ஆயிருக்காது. அதே டிஸ்ப்ளேவோட ஃபோன் தான். அதே மாரி தான் இருக்கும். எல்லாமே ஒரே மாரி டிஸ்ப்ளே வச்சு தான் இருக்கும். ஒரே மாரி ரேம்ல தான் இருக்கும். ஒரே மாரி ப்ராசஸர்ல தான் இருக்கும். ஒரே பேஸ் பண்ண ஓஎஸ் தான் இருக்கும். இதத்தான் நான் வந்து எண்ட் ஆஃப் ஃபோன் இனோவேஷன்ஸ்ன்னு சொல்றேன். இதுக்கு பதிலா ஆல்டர்னேட் ப்ராடக்ட் வந்து ஏதாச்சும் வருமா? இந்த மாரி ஆல்டர்னேட் ப்ராடக்ட் வந்து நெறைய ஃபோன் பிராண்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது என்னென்ன ஆல்டர்னேட் ப்ராடக்ட்னு ஒவ்வொன்னா சொல்றேன், வாங்க போலாம். விஆர் கிளாஸஸ், ஆப்பிள் விஆர் கிளாஸஸ் இன்னும் நிறைய நிறைய ரிலீஸ் பண்ணாங்க. ஆப்பிள் விஷன் ப்ரோ. அந்த விஷன் ப்ரோ வந்து என்னன்னா மண்டையில மாட்டிட்டு தனியா ஒரு உலகத்துல இருக்க மாதிரி இருந்தாங்க. அது ஒரு டிஸ்கண்டினியூ ப்ராடக்டாவே மாறிடுச்சு. அதே மாதிரி மெட்டா ஹோஸ்ட் 3 ஆப்பிள் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடியே பண்ணியிருந்தாங்க. அது ஓரளவுக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கேமிங் ப்ராடக்ட் மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. அது வந்து ஒரு சின்னரா ஃபோன் மாதிரி யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி தாங்க மெட்டா கிளாஸ்ன்னு கண்ணாடி மாதிரி ஒரு ஃபோன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அது அந்த அளவுக்கு ஒன்றும் எதுவுமே ஃபோன் வந்து ஆல்டர்னேட் ப்ராடக்டா வரவும் இல்லை. அது எல்லாமே டிஸ்கண்டினியூ ப்ராடக்டா போச்சு. டிஸ்பிளே இல்லாத ஃபோன்லாம் ரிலீஸ் ஆச்சு. இந்த மாதிரி ஃபோன்லாம் ரிலீஸ் ஆச்சு. பட் ஆனா இது எல்லாமே டிஸ்கண்டினியூ ப்ராடக்டா தான் போச்சு. எதுவுமே ஃபோன் ஆல்டர்னேட் பண்ற மாதிரி வரவும் இல்லை. இதுக்கு மேல வருதான்னு யாருக்கும் தெரியாது. ஸ்டார்ட் டு ஃபோன் கம்பெனிஸ். ஃபோன் கம்பெனிஸ் எப்படி வந்து ஃபர்ஸ்ட் ஃபோன் வந்து உருவாச்சுன்னு சொல்லுங்க. மோட்டோ கம்பெனி வந்து என்ன பண்ண அப்படின்னா ஒரு ஒயர்லெஸ் ஃபோன் வந்து ரிலீஸ் பண்றாங்க செங்கல் சைஸ்ல. அதுக்கப்புறம் நோக்கியா வந்து கலர் டிஸ்பிளேல ஒரு ஃபோன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நோக்கியா வந்து என்ன மாடல் ரிலீஸ் பண்ணுவான், அவனா ஒரு டிசைன்ல பண்ணுவாப்புல, அவனா ஒண்ணு பண்ணுவான். அது வந்து எல்லா பேரும் மக்கள் வாங்குவாங்க. அப்பெல்லாம் அவன் பீக்ல இருந்த டைம். அதுக்கப்புறம் தான் புதுசா மார்க்கெட்டுக்குள்ள ஒருத்தன் தான் ஆப்பிள் ஸ்டீவ் ஜாப்ஸ். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். அவர் வந்து என்ன பண்ணாப்புலன்னா வந்து டிஸ்பிளேவோட ஒரு சின்னதா வந்தாங்க. அதான் ஆப்பிள் ஒன். அந்த ப்ராடக்ட் வந்து அதுக்கப்புறம் இனோசன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஆண்ட்ராய்டு ஓஎஸ் வந்தாங்க. ஆண்ட்ராய்டு ஓஎஸ் வந்தோடனே ஐஃபோன்ல இருக்க மாதிரி டிஸ்பிளேவோட கேமராவோட ஒரு ஃபோன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மைனர் சேஞ்ச்லாம் வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இனோவேஷன் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்க 2020 இருந்து இப்ப 26 வரைக்கும் ஃபோன் மார்க்கெட்டை பார்த்துக்கிட்டீங்கன்னா எந்த இனோவேஷனும் அவ்வளவுக்கா வந்திருக்காது. நீங்க பாக்குற ஃபோன் எல்லாமே கேமரா இருக்கும், டிஸ்பிளே இருக்கும், ப்ராசஸர் இருக்கும். அதுக்குன்னு ஒரு ஓஎஸ் இருக்காங்க. ஐஃபோன் ஓஎஸ் இருக்கும், iOS இருக்கும், ஆண்ட்ராய்டுனா ஆண்ட்ராய்டு ஓஎஸ் இருக்கும். இதுதான் இருக்கும். இதுல எந்த டிஃபரெண்டும் இருக்காது. இதுதான் எண்ட் ஆஃப் ஃபோன் இனோவேஷன்ஸ். யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? இதுதான் கம்பெனிஸ் வந்து அடுத்து வந்து நெக்ஸ்ட் எது மூவ் பண்றதுன்னு தெரியாம அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஐஃபோன் வந்து விஆர் கிளாஸஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சாம்சங் கூட அதே மாதிரி அதே டிசைன்ல ஒரு விஆர் கிளாஸஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபியூச்சர் ஆஃப் என்னோட ஃபியூச்சர் சக்சஸ் என்னன்னா, ஃபியூச்சர் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு எனக்கும் தெரியாது. வீடியோ பார்க்குற உங்களுக்கும் தெரியாது. ஃபோன் மார்க்கெட் எப்படி போகுதுன்னு தெரியவே தெரியல. ஏன்னா ஃபோனோட இனோவேஷனும் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஃபோன் வெறும் கலரை மாத்தி மாத்தி எவ்வளவு நல்லா விற்பாங்கன்னு எனக்கும் தெரியல. அவ்வளவுக்கா வந்து ஃபோன் மார்க்கெட்டு பூஸ்டப் ஆகிற மாதிரி தெரியல. பட் ஆனா வந்து ஏஐ வந்து ஓரளவுக்கு எவாலுவேட் பண்ணலாம் ஃபோன் வந்து. அது ஒரு அளவுக்கு நான் என் ப்ரிடிக்ஷன் மாதிரி இருக்கு. மேபி ஃபோன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆப்ஸுக்கு பதிலா அதுல ஏஐ ஏஜென்ட்ஸ் மாதிரி பண்ணியிருக்கலாம். கால்பாய் கூட சொல்லியிருந்தார் ஒரு பாட்காஸ்ட்ல. அது வந்து தெரியல. பட் ஆனா ஃபைனல் டிசிஷன் என்னோட ஒப்பீனியன் என்ன, ஃபோன் வாங்கலாமா வேண்டாமா இதுக்கு மேல மேக்ஸிமம் ரேம் பிரைஸும் ஏறிட்டு இருக்கு. ஃபோனோட பிரைஸ் ஏறிட்டு இருக்கு. 5,000 ஃபோன் இப்போ 25,000 விற்கிது. அதெல்லாம் வந்து இதனால வந்து நீங்க ஒரு ரெண்டு வருஷம் ஒரு 4 வருஷம் பழைய ஃபோன் வச்சிருக்கீங்கன்னா மேக்ஸிமம் பர்ஃபார்மன்ஸ் குறைக்குதுன்னா ஒரு பேட்டரி சேஞ்ச் பண்ணி பாருங்க. ஓரளவுக்கு ஒரு மீடியமான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். ஒரு ஒரு சின்ன டிப்ஸ் இது மாதிரி வச்சுக்கோங்க. அது மாதிரி பண்ணிக்கோங்க. பட் ஆனால் இப்போ புது ஃபோன் ரிலீஸ் பண்ணுறதுக்கு எந்த சேஞ்ச் இருக்கு? நீங்கள் 2 வருஷத்துக்கு பழைய ஃபோன் வச்சிருக்கீங்கன்னா அந்த ஃபோனும் இந்த ஃபோனும் கம்பேர் பண்ணுறப்ப மைனர் சேஞ்ச் எதுவுமே இருக்காது. அதே ஓஎஸ் தான் இருக்கு. அதே ஓஎஸ் இங்கே அப்கிரேட் பண்ணிருப்பீங்க. இது அதே ஓஎஸோட கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் ரேமு ப்ராசஸரு எதுவுமே டிஃப்ரெண்டா இருக்காது. ஃபைனல் நான் என்ன சொல்றேன்னா, இப்போதைக்கு ஃபோன் மார்க்கெட்ல ஃபோன் வாங்காதீங்க. மேக்ஸிமம் இன்னும் கொஞ்ச நாள் குறைஞ்சு இன்னும் 2 வருஷம் 1.5 வருஷம் குறைஞ்சு பார்த்தீங்கன்னா மேபி ஃபோன் மார்க்கெட் வந்து
கீழே இறங்கலாம். ஃபோன் இந்த இப்ப இருக்கிற 25,000 ஃபோனு ரூ. 5,000 வாய்ப்பு இருக்கு. ரேம் ரேட் இப்போதைக்கு ஏறி இருக்கு. அப்போதைக்கு குறைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இதுதான் டெசிஷன். ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்னன்னா, நம்ம சேனல பார்க்குறவங்க யாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பாருங்க. எனக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும். ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இது மாதிரி தொடர்ந்து டெக் அண்ட் மணி ரிலேட்டட்லாம் வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.